அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ கடந்த சில நாட்களாக புயல் காற்றுன்னு இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் அப்போ எடுத்த வீடியோ தான். அதாவது எங்கள் ஊரில் சரியான மழை பெஞ்சப்போ எடுத்த வீடியோ இதெல்லாம். இந்த மழையில் என்ன ஆச்சுன்னா, சுற்றி இருக்கிற நண்டுலாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் மழைனா ஒரு பக்கம் புயல், அதோட காற்று பனி இந்த மூணுமே சேர்த்து நம்மளை வாட்டி எடுக்குது. எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருங்க. இந்த வீடியோ அன்னன்னைக்கு நான் எடுத்து வச்சிருந்த வீடியோ தான். இப்போதைக்கு இன்றைக்கி டேட்டு 30ஆம் தேதி. இன்றைக்கி நாளில் மழையோட சீற்றம் ஓரளவு குறைஞ்சிருக்கு. எஸ்டர்டே ஃப்ரைடே நாங்கள் ஃபிஷ் பிரியாணி போட்டோம். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி வரப்போகிற வீடியோ. ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யலாம், இது நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக, அதாவது எதிர்பார்க்கலை எடுப்பேன்ட்டு. சரி எடுப்போன்னு தான் எடுத்தது. அதனால் எல்லாமே டக்குன்னு ரெடியாக வச்சு பண்ணலை. அப்பப்போ எடுத்தது டக்குன்னு. ஏன்னா சில பேர் ரெடியாக முன்னாடியே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது அந்த மாதிரி பண்ணல நான். ஃபிஷ் பிரியாணிங்கிறது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரி தான். யூஸ்வலாக அதுக்கு போடுற அந்த மசாலா தான் இதுக்கும் போட போகிறோம். ஃபிஷ்ஷோட அதோட ஃப்ளேவர் பிரியாணியில் இருக்கணும். அதுதான் மெயின் டாஸ்க்கு. அதுவும் இல்லாமல் ஃபிஷ் பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணி செய்யணும். ஏன்னா முள் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால. அதுவும் இல்லாமல் அது மென்மையானது. இந்த மாதிரி நம்ம எண்ணெயை ஊற்றி இஞ்சி பூண்டு கொடுத்து வெங்காயம் போட்டு மசாலா அதுக்கு தேவையான அளவு போட்டு அதோடய ஃப்ளேவர் எங்கிறதுக்கு மெயினாக என்ன பண்ணேன், கொஞ்சம் சதையாக உள்ள மீனை, பெரிய முள்ளை வச்சதா சதையாக உள்ள மீனை 2 துண்டு எடுத்து இதில் போட்டு சேர்த்து கொஞ்சம் அதோடய ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நம்ம போட்டு வச்சுருக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் அதை எடுத்துட்டு அது ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடி பிரியாணிக்கு உள்ள தேவையான அதில் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்தோன்னே அரிசி களைஞ்சி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது நல்லா வேகிற பக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த மீனை எடுத்து போடணும். அதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடும். ஆனால் அந்த மீனில் சில மெயினான அந்த மீன்லாம் தனியாக எண்ணெயில் விட்டு வறுத்து எடுத்துக்கணும். எல்லாம் அந்த சோறு அந்த பிரியாணி எல்லாம் ஃபுல்லாக ரெடியான பிறகு அந்த வறுத்த மீனை அந்த இதில் போட்டுடணும். சோத்தில் அழகாக அடுக்கி வச்சுட்டு, ஏன்னா அதில் ஃப்ளேவர் நம்ம முன்னாடி இறங்குற மாதிரி நம்ம செஞ்சிட்டோம். அதனால சிக்கன் மட்டன் மாதிரி கிண்டிடக்கூடாது. இந்த இருக்குது பாருங்கள் அந்த துண்டு, அந்த கொதிக்கிற அந்த பக்குவத்தில் அந்த இதை போட்டால் போதும். ரொம்ப போட்டு நம்ம அந்த அரிசி கொஞ்சம் வெந்துட்டுருக்கு பாருங்கள், அந்த பக்குவத்தில் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஃபைனலாக அது ரெடியான பிறகு, இந்த மாதிரி ரெடியான பிறகு அந்த வறுத்து வச்சுருக்கிற மீனை இதோட போட்டுற வேண்டாம். போட்டுட்டோன்னா ஃபைனலாக நமக்கு அந்த ஃபிஷ் பிரியாணி ரெடி. நமக்கு மெயினாக ஃபிஷ் பிரியாணியில் ஃப்ளேவர் இருக்கணும், முள் ஆகிடக்கூடாது. இது 2 தான் மெயினாக பார்த்துக்கணும். எல்லா மீன்லேயும் நம்ம பிரியாணி போட முடியாது. அதுக்குள்ளே மீன்லாம் வாங்கி தான் பிரியாணி போடலாம். இது வாழை மீன். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி விளாகில் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் மீன் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.